நேரம் இப்போது சரியாக 8:58 ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 9:58. இனி நீங்கள் சமய சிந்தனைகளுக்காய் உங்களை இணைக்கும் நேரம். சமய சிந்தனைகள் முடியும் தருவாயில், அது நிறைவு காணும் தருவாயில் காலை சிந்தனைகளுக்காயும் நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் முதலாக இணைப்பை பிடித்திருக்கின்றவர் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். அவரை உற்சாகமாக வரவேற்றுக் கொள்ளும். வணக்கம். வணக்கம் சைவாது. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி வாங்க வருகை தருகின்றேன். சரி, வந்துதான் வந்துடலாம். அதுதான் இடத்தை பிடிச்சி விட்டேன். சரி, இடத்தை பிடிச்சிட்டீங்க. பாஸ்கா கொண்டாட்டத்தில் கிறிஸ்தவர்களின் நிலை. இஸ்ராயேல் தம் விடுதலை பயண நிகழ்வை பாஸ்கா என அழைத்தனர். பாஸ்கா என்றால் கடத்தல் அல்லது கடந்து போதல் என்ற பொருள். இந்நிகழ்வு ஆண்டுதோறும் முன்னெடுக்கப்படும் ஒரு பெருவிழா. அது காலப்போக்கில் பல நோக்கங்களாக உள்ளடக்கியாக கொண்டாடப்படுகிறது. இஸ்ராயலரின் பாஸ்கா, இயேசு கிறிஸ்துவின் பாஸ்கா, கிறிஸ்தவர்களாகிய நமது பாஸ்கா என்ற 3 வகை உண்டு. இஸ்ராயலரின் பாஸ்கா. இஸ்ராயல் கடும் பஞ்சத்தினால் கானான் நாட்டை விட்டு குடிபெயர்ந்து ஏத்தில் சிறப்புடன் வாழ்ந்தனர். பின் பார்வான் மூலம் பல துன்பங்களுக்குள்ளாகி அடிமைகளாக வாழ்ந்தனர். அடிமைத்தளத்தில் விடுதலை வீரன் மோசே மூலம் வானக தந்தை அரும் பல செயல் புரிந்தார். செங்கடல் வழியாக சீனாய் வனாந்திரத்தை மலை அடிவாரத்தை 40 ஆண்டுகள் வரை கடந்து இறுதியில் தனது சொந்த நாடான கானான் நாட்டுக்கு சென்றடைந்தவர். கானான் என்றால் பலஸ்தீனன் நாடு. இது தவக்காலம் விட போன்றோம். இந்த பாஸ்கா ஆரம்பத்தை தான் கணக்கு எடுக்க நான் அடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுகின்றேன். இப்போ நீங்க சொன்னது பாஸ்கா கொண்டாட்டத்தின் கிறிஸ்தவர்களின் நிலை. ஆமா, கடத்தல் கடந்து போற ஒரு பெருவிழா. அதெல்லாம் மோசே சொன்னா எங்களுக்கு அந்த 10 கட்டளை அதெல்லாம் பின்னுக்கு வரும். அந்த 10 கட்டளை கொடுத்தவர் அந்த மோசே தான். இவங்களுக்குத்தான் அந்த சீனா மேலையில கொடுத்தவர். அடுத்த உடனே நீங்க சொல்லுகின்றேன். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் இன்றைய நாளில் சமய சிந்தனைக்காய் பாஸ்கா கொண்டாட்டத்தில் கிறிஸ்தவர்களின் நிலை என்ற ஒரு தலைப்போடு தன்னுடைய சிந்தனையில் அறவாசியை எடுத்து வைத்திருக்கின்றார். இனி நாளையெல்லாம் அடுத்த வாரத்தில் தொடர்ந்து கொள்வார் என்றபடியே அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். தொடர்ந்து ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை இணைப்போம். சமய சிந்தனைக்காய் அவரையும் அழைத்துக் கொண்டு அவரது சிந்தனையும் உள்வாங்கிக் கொள்வோம். உற்சாக வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் சாய்பா. இனிய காலை உற்சாக வணக்கம். வாங்கோ. நீங்களும் இன்றைய நாளை சிறப்பாக தொடங்கி வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். சிறப்பாக இந்த நிகழ்வுகள் நடைபெறும் என்று எண்ணிக்கொண்டு எனது வியாழனுக்கான கிறிஸ்தவ நற்சிந்தனையை தருகிறேன். சொல்லுங்க. இது எனது 680வது ஆக்கமாகும். இயேசுவின் வார்த்தையில் உலக வரலாற்றின் மையமாக விளங்குவோர் கிறிஸ்து இயேசு. இதனை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்து பின் என்னும் கால வரையறை எடுத்து காட்டும். இவ்வரையறை ஒன்றே உலக வரலாற்றில் அவரின் முக்கியத்துவத்தை உணர்த்த போதுமானது. ரோமை பேரரசன் அகஸ்தி சீசரின் ஆட்சிக்குள் பலஸ்தீனம் உட்பட்டிருந்த காலத்தில் பெத்லகேம் என்னும் சிற்றூரில் பிறந்த இயேசுவை கத்தோலிக்க கிறிஸ்தவ ஸ்தலம் உலகம் இறைவனின் அவதாரம் என கும்பிடும். ஆனால் ஏனூர் அவரை ஒரு மகாத்மாவாக ஞானியாக மதித்து மரியாதை செய்வர். இயேசு அடிப்படையில் தெய்வ தன்மை வாய்ந்தவர். இதனை அவரது வரலாற்று நிகழ்வுகளும் அவர் செய்ததாக சொல்லப்படும் புதுமைகளும் வெளிப்படுத்தும். இயேசுவின் போதனைகள் அறநெறி நிறைந்தவை, அன்பு கொண்டவை, மனித அபிமானத்தை வெளிப்படுத்துவவை. இதன் காரணமாகவே அவரிய வார்த்தைகள் ஒன்றும் அழியாது மக்கள் நெஞ்சங்களில் நிலைத்து நிற்கின்றன.
4 செய்தியாளர்களாகிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய செய்தியாளர்களால் பிற்காலத்தில் தொகுக்கப்பட்ட அறிவுரைகளையே கத்தோலிக்க கிறிஸ்தவ உலகம் நற்செய்தி, அதாவது குட் நியூஸ் என்று கூறி பெருமைப்படுகின்றது. அறமும் அன்பும் இயேசுவின் போதனையில் அடித்தளமா இருப்பினும் அதில் சிறந்த அம்சங்களும் அடங்கியுள்ளன. உலகின் மிக முக்கிய வரலாற்று நாயரான கிறிஸ்துவை எவர் எப்படி மதிப்பிட்டாலும் அவர் கவித்துவம் மிக்க இலக்கிய புலவர் என்பது அவரது வார்த்தைகளில் ஒளிவிடும் அணிகலன்களாக அமைந்துள்ளது. திரு விவிலியத்தை பல்வேறு கண்ணோட்டங்களில் ஆராயும் நாம் அதன் இலக்கிய வளத்தையும் அறிந்து மகிழ்வோம். தேச காவியம் எழுதிய கவிஞர் கண்ணதாசன் கூட சிறப்பாக கவிதையாக வடித்துள்ளார் என்பதை யாவருக்கும் தெரிந்த விடயமாகும். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு, அழகாய் இணைந்து சமய சிந்தனையை நேர்த்தியாக இணைத்து தந்தவர் ஜெயா நடேசன் அவர்கள். தவறாமல் அந்த நேரத்தை அவர் மிகச்சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வார். எனவே இன்றும் கூட அவரது பக்கமான சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டோம். மிக மகிழ்வு என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு நாங்கள் விடை கொடுப்போம். மற்ற உறவுகளும் நீங்கள் இணைந்து காலை சிந்தனைகள் அல்லது சமய சிந்தனைகளோடு இணைந்து கொள்ள விருப்பம் இருப்பின், ஆர்வம் இருப்பின் நீங்கள் இணைப்பை எடுத்துக் கொள்ளலாம். 1330171 இலக்கம் இருக்கிறது. 1330176 இலக்கம் இருக்கிறது. தவிர லண்டன் தமிழ் ரேடியோ 1, லண்டன் தமிழ் ரேடியோ என்று 2 ஸ்கைப் முகவரிகள் கூட உங்களுக்காகவே இருக்கின்றது. எனவே நீங்கள் இணைந்து உங்கள் சிந்தனைகளை தந்து கொள்ளலாம். அதனை கேட்பதற்கு நாங்களும் ஆர்வமாக இருக்கிறோம். காலை சிந்தனை என்று வரும்போது சிறப்பாக நீங்கள் சிந்தித்ததாக அது இருக்க வேண்டும். அதனை அழகாய் நீங்கள் நறுக்கென்று சொல்லிவிட்டு நகர்ந்து கொள்ளலாம். அந்த வகையில் இப்போது இணைப்பை பிடித்திருப்பவர் தானோ தில்லை நாதன் அவர்கள். உற்சாக வணக்கம். இனிய காலை வணக்கம். உற்சாகமா இருக்கிறீங்களோ? நிச்சயமா நல்ல உற்சாகமா இருக்கு, நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். சூரிய பிரகாசம் -2 -2 ஆனால் சூரிய பிரகாசமா இருக்கிறது, அது மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமா, நீங்களும் பெரிய ஸ்டுடியோல இருக்குன்னு காட்சி அளிக்கிறது. என்ன சொன்னீர்கள்? பெரிய ஸ்டுடியோ. பெரிய நேற்று பூந்தோட்டத்தில் வந்து பெரிய ஸ்டுடியோ இருக்குது. ஆமாம், அதை பார்த்துக்கொண்டு ஆமாம் ஆமா நாங்களும் எல்லாரும் எங்கிற சிந்தனையிலும் எல்லாம் அங்கேயோ இரவெல்லாம் வந்து கிடைக்கிறதா எங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அதுல நீங்கள் சிந்தித்தாத்தான் அதுல விஷயம் சொல்லி உரிமை கொண்டாட முடியாது. என்ன சொன்னீங்க? நாங்கள் சொந்தம் வந்து உரிமை கொண்டாட முடியாது. உரிமை கொண்டாட முடியாது, ஆனால் அனுபவங்களால் நீங்கள் உரிமை கொண்டாட முடியும். சொந்த அனுபவங்களை நீங்கள் சிந்திக்கும் போது ஒருத்தருப்போ அவற்றை என்ன இடத்துல கொடுப்போம். அதனால் நாங்கள் சொந்தம் என்று சொல்ல முடியாது, ஆனால் உரிமை பாராட்ட முடியாது. இன்று எனக்கு சொந்தமாக இப்பொழுது சொந்தமாக எடுத்துக்கொள்வோம் இல்லையா? ஆமா, அதாவது நாங்கள் பேசாமல் விட்டா மொழிகள் மட்டும் அழிந்து விடுவதில்லை, இந்த பேசாமல் விட்டா உறவுகள் எல்லாம் அழிந்து கூடாது என்ற கவலைதான் எனக்கு இப்போது வருகிறது. நாங்கள் உறவுகள் எல்லோருமே இப்ப பேசுவதை குறைத்துக் கொண்டோம் இல்லையா? என்னென்றால் அந்த அந்த கம்யூனிகேஷன் அதுக்கான நேரம் இல்லை. ஆமா, நேரங்கள உங்களுக்கு அந்தந்த ஒவ்வொருத்தருக்கும் வேறு விதத்துல தங்களுடைய சந்தோஷங்களை பெருக்க இருப்பதனால் குறைத்துக் கொள்கிறார்கள், நினைக்கிறார்கள். ஏனென்றால் மற்றவர்கள் சார்ந்திருக்கும் வாழ்க்கை இல்லாதபடினால் ஏன் நான் அடுத்தவுடன் பேச வேண்டும் என்ற நிலை ஏற்படுகிறது. உண்மைதான். இப்போ எல்லாருக்குமே எல்லாருமே தனியாக செய்து கொள்ளக்கூடிய அந்த தைரியம் இருக்கிறது, அந்த அந்த அதற்கான சூழல் இருக்கிறது, அதற்கான நுட்ப வகைகள் எல்லாம் இருக்கிறது. எனவே நீ போனால் என்ன, என்னால் இருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது தான். நிச்சயமா அதுதான் முக்கிய காரணம். இந்த சார்ந்து இருக்கிற வாழ்க்கை, சேர்ந்து வாழும் வாழ்க்கை, சார்ந்துதான் சரியான சொல்லாருக்கும். சேர்ந்து பார்க்க சார்ந்து வாழும் தன்மையிலிருந்து மாறுபட்டதனால் இப்பொழுது யாருக்கு தேவை? பிள்ளைக்கு தகப்பன் தேவையில்லை, தகப்பனுக்கு பிள்ளை தேவையில்லை, மனைவிக்கு கணவன் தேவையில்லை, கணவனுக்கு மனைவி தேவையில்லை. உண்மைதான். அங்கு முன்பு எல்லாம் எதை செய்வதென்றாலும் இன்னொரு உறவு தோல் கொடுக்க வேண்டும் எங்களுக்கு. ஒரு வீட்டிலே ஒரு வேலையா இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் அவரவர் இன்னொரு துணை இல்லாமல் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனா இப்பொழுது இங்க எல்லாம் எல்லாவற்றையுமே ஒரு தனி மனிதனாகவே எல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அடுத்தவர் ஏன் எனக்கு அடுத்தவர்கள் உதவி தேவைப்பட்டதை அவரிடம் நான் பேசுகிறேன். உங்களிடம் இருந்து ஒன்றை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உங்களிடம் பேச வேண்டும். எல்லாவற்றிலுமே சுருக்கம் தான், சுருக்கமும் இருக்கணும். ஏனென்றால் இப்போ பாசம் என்று பார்க்கும் போதும் கூட அங்கும் கூட சுருங்கி போய்விட்டது.
அந்த பாசம் கொடுக்கிற அளவும் எடுக்கிற அளவும் கூட குறுகியாக கொடுப்போம். அங்கு கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கிறது. ஆமாம். இப்ப பெற்றோருக்கு பிள்ளைகளிடம் இருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. அதே மாதிரி பிள்ளைகளும் அப்படித்தானே, எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு எல்லாம் இருக்க வேண்டாம் ஏன் பெற்றோர்கள் நாடி செல்ல போறாரு. அப்ப ஒவ்வொருத்தரும் தாங்கள் தனித்து வாழக்கூடிய வாழ்நிலை தான் இப்போது வாழ்ந்து இருக்கு. அதனால் நாங்கள் உறவு தேவை என்றால் பேச வேண்டும் என்ற சிந்தனை தான் பெறுகிறது. நான் பேசாமல் இருக்க நாங்கள் மொழி மட்டுமல்ல, ஒரு மொழியை பேசாவிட்டால் அழிந்து போய்விடும் இல்லையா? அந்த உதாரணத்துக்கு ஒரு மொழியை பேசாவிட்டால் எதுவும் கையாளாமல் விட்டார், மொழி மட்டுமல்ல எதையுமே பேசுவது என்பதற்காக மொழியை பார்க்கிறோம், எதையும் கையாளாமல் விட்டோம் என்றால் அது மறைந்தோம். உண்மைதான். எதிலும் கூட அந்த தொடர்பு அந்த இறுக்கத்தோடு இருக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் அது எதுவாக இருந்தாலும் சரி அது விட்டு போய்விடும் இல்லையா? இப்பொழுது கணனியா இருக்கட்டும், உங்களுக்கு முன்னால் உள்ள ஒரு மிக்ஸ் போட்டா இருக்கட்டும், நீங்க கையாளாமல் விட்டால் மறந்து விடுவீர்கள். ஆமாம். இந்த காலத்துக்கு நான் கையாளாமல் வைத்து விட்டேன். அன்கூடிய எனது நில அறையிலே என்ன பெரிய மிக்ஸ் போட்டு வைத்திருக்கிறேன், அதை மறந்து விடுவேன். இப்பொழுது அண்மையில் ஒரு ப்ரோக்ராம் செய்திருக்கேன், நான் மேல எடுத்து வந்து அதை திரும்ப இருக்க ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் கட்டவே ஏற்படும். எத்தனையோ வருடமா பாவித்தாலும் கையாளாமட்டால் மறந்து போய்விடுகிறது. அதனால இதையுமே நாங்கள் அதோட தொடர்பாயிருக்க வேண்டும். நாங்கள் உறவுகள் தேவை என்றால் உறவுகள தொடர்பாயிருப்போம் என்ற சிந்தனை வந்தது. இதை எங்க எடுத்திருந்தாலும் எனது சிந்தனையா இன்று வருகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நல்ல ஒரு சிந்தனை. அதை எதுவுமே கைவிட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நமது கைக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். அது மொழியாகட்டும் உறவுகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் கூட அது நம்மோடு இருக்கும் வரைதான் நம்மோடு இருக்கும். அல்லாத பட்சத்தில் அது போயே விடும். மொழியை பேசாவிட்டாலும் அது எங்களை விட்டு போய்விடும். இந்த நேரத்தில் நீங்களும் கூட உங்கள் இணைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். காலையில் இருந்தவுடனே உங்களுக்குள் வருகின்ற சிந்தனையை நீங்கள் எடுத்து தரலாம். இந்த நேரத்தில் மொழி பற்றி பேசினதுனால ஒரு விஷயத்தை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதாவது ஒரு மொழியை பேசின ஒரு மூதாட்டி, அலாஸ்கா மாநிலத்தில் வாழ்ந்த மரியா ஜான்ஸ் என்ற மூதாட்டி, 80 வயதான மூதாட்டி, அவர் இறந்து விட்டார். அந்த அவரின் மரணத்தோடு, அவர் மரணம் அடைந்ததோடு இயாக் என்ற மொழியும் போய்விட்டது. ஒரே ஒரு நபர் இருந்திருக்கிறார். அவர் அழிந்தவுடனே அவருடைய 2008ஆம் ஆண்டு அவர் இறந்திருக்கிறார். இன்று அவரது இறந்த நாள். மரியா ஸ்மித் ஜான்ஸ் இறந்த தினம் இன்று. அவரது மொழியும் அழிந்து விட்டது, அவரது எல்லாமே அழிந்து விட்டது மாதிரி போய்விட்டது. மொழிகள் என்று பார்க்கும்போது இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மொழிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மொழி அழிக்கப்படும் போது அந்த இனத்தின் வரலாறு அழிக்கப்பட்டு விடுகிறது. அப்படி என்றால் அந்த பெண், அலாஸ்கா மாநிலத்தில் வாழ்ந்த அந்த மரியா ஸ்மித் ஜான்ஸ் என்ற பெண்ணின் அந்த பக்கமே இப்போது இல்லாமல் போய்விட்டது. உலகத்துல எத்தனை மொழி பேசப்படுகிறது என்று பார்த்தால் 6000 மொழிகள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. 100 ஆண்டுகளுக்கு முன்ன இதுல 600 மட்டுமே மிஞ்சும். ஏனெனில் 3000 மொழிகளை 1000க்கும் குறைவானவர்களே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். 500 மொழிகளை வெறும் 10 பேர் தான் பேசிக் கொண்டிருக்கின்றனர் என ஐநா ஒரு கணக்கெடுப்பை கூட எடுத்திருக்கின்றது. எனவே அந்த மூதாட்டியை, இயாக் என்ற மொழியை பேசிய அந்த மூதாட்டியை இந்த நாளில் நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்வோம். என்னதான் இருந்தாலும் போய்விட்டார், அவ்வளவுதான். எனவே நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றிருந்தால் இணைப்புகளை தொட்டுக் கொள்ளலாம். அதற்காக நான் இழுத்து இருக்க மாட்டேன். வந்தால் உடனடியாக நான் எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் காலை சிந்தனைகளை இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து இணைப்பை பிடித்திருக்கும் ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். கிளிப்பேச்சு கேட்கவா? இணைப்பை துண்டித்து விட்டு மீண்டும் வாங்கோ. வஜிதா முகமது அவர்களின் பக்கம். சரி, அவர் மீண்டும் இணைகிறார், பார்க்கலாம். குரல் சரி வந்து விட்டதா? வணக்கம். வாங்க. உன்னோட குரல் எல்லாம் அது கிளிப்பேச்சு ஆகுறது. உன்னோட பக்கத்துல மியூட் பண்ணுங்க. இப்ப சரியா? இப்ப சரியா?
எங்க காலேஜ் சேர்ப்பா எங்களோட மக்கள் பழகுறாங்கன்னு சொன்னா நாங்க அவங்களுக்கு புரிஞ்சு வாழ வேணும் வந்து நான் நினைக்கிறேன். எல்லா இடத்துக்கு நான் முரண்பட்டு கொண்டு இருக்கோம் என்று சொன்னா அவங்களோட மனசுல நாங்க ஒரு சரியான இடத்தை புரியாத வரையும் அவங்க எங்களை வச்சுக்கிட்ட மாட்டாங்க, தெரிஞ்சிடுவாங்க. சும்மா சாட்டுக்கு பிழை இருந்தாலும் இப்படி நான் உதாரணத்தை எடுத்துக்கொண்டா என்னோட பக்கத்துல இருக்கிற அந்த வீட்டுக்கார பொம்பளை வயசு போன ஒரு பொம்பளை நெதர்லாந்து பொம்பளை இருக்கிறா. எங்க ஒரு தொங்கல் அவன் நடுவில் இருக்கிறா. அங்கதான் துருக்கி நாட்டு பெண் இருக்கிறான். அவ எந்த கூட்டாளி பொம்பளை தான், துருக்கி நாட்டு பொம்பளையும். அந்த நெதர்லாந்து பொம்பளை என்னோட நல்லா பழகுறா, அவையோட நல்லா பழகுறா இல்ல. அப்போ இவ கேட்பா, இவ எங்கிட்ட வந்து சொல்லுவா எப்படின்னு சொன்னா அவ வித்தியாசமான பொம்பளை சட்டம் போட்டு இப்படி சுவர்ல அடிக்கிறா கட்டுறா ஹலோ சொல்றல ஹோம் சொல்றா இல்லன்னு சொல்லுவா. ஆனா என்னோட எங்க ரோட்ல சங்கடம் கையை காட்டி கொண்டு போவான். அப்ப நான் என்ன காரணம் வந்து அவட்ட ஒரு நாள் விசாரிச்சேன். அப்ப அவ வயசு போன பொம்பளை தானே, 8-9-10 மணிக்கு முதல் அவ படுத்துருவா. 8-9 மணிக்கு மேல அவ வெச்சு போயிடுவா. இவங்க என்ன செய்யற அந்த டைம்ல மெஷின் போட்டு கூட்டுற சொல்லுங்க. அந்த சட்டம் இன்னைக்கு கஷ்டமா இருக்குது வாங்குதா. அப்ப முதல் தரம் இப்படி சுவர்ல கட்டி கட்டிருக்காங்க தொடர் வீடுகள். அதுக்கு பிள்ளைல அவங்களுக்கு நிறைய மற்ற ஃபெமிலி எல்லாம் வந்தவன அப்ப சனி ஞாயிறுல வந்தவன எப்போ ஒரு 8-9 லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிது மலசி பாவம் 2 பேரும். 8 இவங்க சமயங்கள் எல்லாம் வந்தவன அந்த மேல இருந்து கீழே துள்ளி எல்லாம் எல்லாம் அவைக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குது. எனக்கு ஒரு நாள் எனக்கு தெரியாது நான் வந்த ஆரம்பத்துல நான் இந்த தேக்குனைக்கு கட்டி கொடுத்துக்கல அவ சுவர்ல தட்டுனா அவனுக்கு அது விலங்கு இல்ல. நான் 9 மணி முறையில தட்டின சத்தம் வைக்க சுவர்ல தட்டுனா அப்ப எனக்கு விலங்கு இல்ல. அது அடுத்த தடவை நான் அதை பிள்ளைய செய்தேன் திருப்பியும் கட்டுப்பட்டிக்கு. அப்ப நான் அவட்ட கேட்டேன், உங்களோட பக்கம் வந்து ஒரு தட்டு அதாவது சொன்னா நான் படிக்கிறேன் நான் நேரத்தோட நீங்க தட்டாதன்னு சொன்னான். அதுல இருந்து தவித்துக் கொண்டேன். இதான் சரியா இவங்க கட்டியும் செய்யறாங்க அந்த வேலையை. அதுதான் இப்போ எந்த ஒரு விஷயத்திலும் இயல்புகள் ஒன்றோடு ஒன்று ஒத்து போகும்போது அதை ஒட்டிக்கொள்ளும். சரியா, அத காரணத்தை எடுத்துக்கொள்ளும் போது இயல்புகள் ஒவ்வாத போது ஒத்து தள்ளும். அதுதான் மனித இயல்பும் கூட. அதான் இப்ப நாங்க அதுல 2 வகை இருக்குது. ஒன்று அவங்க தன்னை பிரிஞ்சிருக்கிறதும் ஒரு வகையில சந்தோஷம், இன்னும் பகைகள் ஏற்படாம இப்ப திருப்பி இவ போய் சொல்ற நேரம் அது இந்த காவல்துறையினருக்கு போற அளவுக்கு வந்துடும். என்ன சொல்றீங்க? உண்மைதான். ஏன்னா அந்த கட்டுக்கோப்புகள் எல்லாம் இருக்கிறது தானே. இத்தனை மணிக்கு மேல இதை செய்யக்கூடாது, இத்தனை மணிக்குள்ளதான் இந்த வேலைகளை செய்யணும், 9 மணிக்கு 6 மணிக்கு பிறகு இந்த சட்டம் காட்டுற வேலை ஒண்ணும் செய்யக்கூடாது, இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையா? அப்படியே பிரச்சனை என்றால் கால் பண்ணி சொன்னால் வந்து அவர்களை எச்சரிப்பார்கள். இல்ல அவ அந்த மனுஷன் சொல்றது சரி. என்ன சொன்னா 9-10 மணிக்கு பிறகுதான் சட்டம் கேட்க கூடாது. 8 மணியோட தூங்கிடுவா. அவ எனக்கு சொல்ற நேரம் டைம் இருக்குதாங்க. அவ ஒரு டைமுக்கு நாங்க அந்த பிரச்சனையை கொடுக்கல. இந்த மனிதாபிமானம் கொண்டு இருக்குது இல்ல. ஆமாம், அதை எங்களுக்கு அது அந்த ஒரு மனிதாபிமானம் இருந்தால் நாங்க சில விஷயங்களை செய்ய மாட்டோம், நேர காலம் பார்க்க மாட்டோம். அது செய்யற அந்த சட்டப்படி எல்லாத்துக்கும் போக இல்லாது. அந்த வயசான பொங்கலை பார்க்கணும், அவ தூங்குறாங்க அதை பார்க்கணும், அவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அந்த டைம்ல நாங்க அங்கு டைமையோ அந்த சட்டத்திட்டத்தையோ நாங்க பார்க்க இல்லாது. அங்க எங்களுக்கு அந்த அன்பும் பாசமும் பக்கத்து வீட்டு அயலவர்கள் என்ற உறவும் அடுத்த மனிதாபிமானமும் இருக்க வேணும். உண்மைதான். அதைத்தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். அவையும் ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப இந்த மனசு அவை அவ தொடங்கிட்டான். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒத்து போகாட்டி ஒரு வகையில ஒதுங்கி இருக்கிறதும் சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல, ஒத்து போகாட்டி அது ஒட்ட முடியாது, ஒதுங்கித்தான் இருக்க வேண்டும். அது மனதளவில் அது பிரிந்தாச்சு. மனதளவுல பிரிஞ்சிட்டு திருப்பி சும்மா நாங்க அந்த பேருக்கும் புகழுக்கும் துறதுல போகலான்னு சொல்லிட்டு போவா, வேற ஒன்றுமே இல்லையா. ஆமா ஆமா ஆமா. அந்த மனதளவுல பிரிஞ்சிட்டான். அது எனக்கு சிந்தனையா வந்து செய்ப்பா. அந்த இந்த விடயத்தை வைத்து எல்லா விடயங்களிலையும் தான். ஆமாம் என்று சொல்லிக்கொண்டு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். செய்ப்பா, மீண்டும் வருகின்றேன். மிக்க சந்தோஷம். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
இந்த இதுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குதுங்க ஒரு இடம். சரி சரி, எதுக்குள்ள இருக்கிறோமோ அதுக்குள்ள இருப்போமே. கல்யாண ஜன்னமாயிருந்தீங்க. எனக்கு உண்மையில ஒரு துரோன் ஞாபகம் வந்தீங்க. நன்றி சேகா, மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். வஜிதா முகமது அவர்கள் தன்னுடைய சிந்தனையை இணைத்திருந்தார், தான் சிந்தித்தது. எனவே அவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு 2 நிமிடங்கள் காத்து கொண்டிருந்து விட்டு நாங்கள் அடுத்த நிகழ்வுக்குள் இணைந்து விடலாம். வரலாற்றில் என்ன நடந்தது அதையும் பார்க்க வேண்டும் தானே. இணைந்து கொண்டவர்களாக யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்றால், ஜெயா நடேசன் அவர்கள், ரஜினி அல்போன்ஸ் அவர்கள், தாமோ தில்லை நாதன் அவர்கள் மற்றும் வஜிதா முகமது அவர்கள் இணைந்து தங்களுடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார்கள். மிகச்சிறப்பு, அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். மட்டுமல்ல, சோபியா ஜெயம் ஒரு அழகான பாடலை தந்து காலை வேலையை மிக குதூகலப்படுத்தி இருக்கின்றார். அதற்கு தோதாக தந்தையார் ஜெயம் தங்கராஜா அவர்களும் கூட வரியை இணைத்திருந்தார். எல்லாருக்குமே மிக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்குள் இணைந்து கொள்வோம்.